இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2021 இது நடத்தப்படலை. ஸோ இந்த சூழ்நிலையில் 5 ஆண்டு தாமதத்திற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தற்போது இந்திய அரசு தொடங்கியிருக்கு. தற்போதைய சூழ்நிலையில் நிர்வாக காரணங்களுக்காகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை ப்ராப்பராக செய்யணும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அதாவது இதுவரைக்கும் உதவிகள் கிடைக்காதவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான நலத்திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னா அவர்களை பற்றிய அடிப்படை தரவுகள் அரசுக்கிட்ட வேணும். இப்போ இருக்கக்கூடிய தரவு அப்படின்றது 2011 எடுத்தது. ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முந்தின டேட்டாவை தான் அரசு வைத்து இப்போ நிர்வாகத்தை மேற்கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம், இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்தாலும் கூட 50 கான்ஸ்டியூஷனை வகுத்தாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பல விஷயங்கள், அதாவது விளிம்பு நிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பிரிவில் அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு நிறைய அம்சங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதை ரீவிசிட் பண்ணணும், இல்லை யாருக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கிடைச்சிருக்கு, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பயன்பெற்றவர்கள் யார், எந்தெந்த சமூகம் முன்னேறி இருக்கு அப்படின்ற நிறைய மாற்றுக்குறர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம், மக்கள் தொகை பெருக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நார்த் இந்தியாவில் அதிக அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் இருக்குது. தென்னிந்தியாவில் மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. அரசுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் மக்கள் தொகையை குறைச்சும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மாநிலங்கள் சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் அந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வரல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது டீலிமிட்டேஷனில் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. ஸோ எங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த பொருளாதார பின்னணியில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, யாருக்கு இடஒதுக்கீடு தேவை, கூடுதலாக இன்னும் அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எந்தளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயத்தை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டேட்டா வேணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ சென்சஸ் அப்படின்றது மேற்கொள்ளப்படுது. போன முறை 2011 மேற்கொள்ளப்பட்ட சென்சஸ் அப்படின்றது ஒரு சோஷியல் எக்கனாமிக்ஸ் கேஸ்ட் சென்சஸாக இருந்தாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு தரவு அது பெரிய அளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக இல்லை, நிறைய குழப்பத்திற்கு வித்திட்டது அப்படின்றதுனால அந்த கேஸ்ட் சர்வே, அந்த கேஸ்ட் சென்சஸ் ரிப்போர்ட்டை வெளியிட முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 2011 கேஸ்ட் சென்சஸில் ஏறக்குறைய இந்தியாவில் 45 லட்சம் ஜாதிகள் இருக்குது அப்படின்றது தான் அந்த டேட்டா கொடுத்த தகவலாக இருக்குது. அதன் காரணமாக அது பெரிய அளவுக்கு பொதுவெளியில் வைக்க முடியாத நிலைமையாக மாறிடுச்சு. ஒவ்வொன்று உட்பிரிவையும் ஒரு சாதியாக கணக்கில் கொண்டு அவ்வளவு எண்ணிக்கை வந்துச்சு. அது ஒரு சவாலாக இருக்குது. ஸோ இப்போ மீண்டும் ஒரு சமூக பொருளாதார கேஸ்ட் சென்சஸை தற்போது மத்திய அரசு எடுக்க இருக்காங்க. அதன் காரணமாக நிறைய திட்டங்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் ஒரு அடித்தளமாக ஒரு அடிப்படையாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதே நிலையில் டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. மக்கள் தொகையின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய பகுதியாக பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம், தாழ்த்தப்பட்ட மற்றும் முன்னேறிய பிரிவினர், இந்த 2 பேருக்குமே இப்போ இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பல ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இன்னும் நவீன தீண்டாமை இருக்குது அப்படின்ற விஷயமும் அவங்க முன்வைக்கிறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் தேவை அப்படின்ற கருத்தும் அவங்க தரப்பில் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொன்றும் முரணான கருத்துக்கள் அப்படின்றது அண்மைக்கால அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. இன்னொரு பக்கம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது இப்போ தான் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமாக நிறைவேறி இருக்குது. ஸோ அது இன்னும் அமலுக்கு வரல அப்படின்னாலும் கூட இந்த தருணத்தில் இந்த சென்சஸ் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பின்னணியாக இருக்கும். ஸோ இப்போ முதற்கட்டமாக மொத்தம் 2 கட்டமாக அந்த சென்சஸ் எடுக்க போகிறாங்க. முதல் கட்ட சென்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 33 கேள்விகளை கேட்போம். அந்த 33 கேள்விகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய வசதிகள், கழிவறை, குளியலறை, குடிநீர் இணைப்பு, அது கழிவுநீர் வெளியேறக்கூடிய வசதி, கார் இருக்கா, ஜீப் இருக்கா, நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகளை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சிடும். பிப்ரவரி மாதம் 2வது கட்டமாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய சமூக பொருளாதார பின்னணியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் ஏற்கனவே இருந்த டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணாலும் கூட இப்போ எடுக்கக்கூடிய கேஸ்ட் சர்வே அப்படின்றது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த சில வருஷத்திற்கு முன்பு வரைக்கும் பிஜேபியுடைய நிலைப்பாடு என்னென்னா, கேஸ்ட் சென்சஸ் தேவையில்லை, கேஸ்ட் சென்சஸ் கேட்குறவங்களுடைய நிலைப்பாடு அர்பன் நக்சல்ஸ் அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்களை கடந்த காலங்களில் பாஜக முன்வச்சது. ஆனால் கடந்த ஆண்டு பீகார் எலெக்ஷனுக்கு முன்னதாக மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான பாஜக அரசு ஒரு முக்கியமான நிலைப்பாடை மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம்னு சொன்ன பிறகு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக இன்னும் பல பிரிவினர் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்கலாம், அதுக்கான அடிப்படை அங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே
பாமக தரப்புலேருந்து உள் இடஒதுக்கீடு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அடிப்படையாக இந்த சென்சஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த சென்சஸ் நடத்தி முடித்த பிறகு மாநில அரசு ஒரு சென்சஸ் ஒரு சர்வே எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு மாற்றப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலைமை இருக்குது. அதனால் 2வது கட்டத்தில் தான் இந்த சோஷியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது நடக்க இருக்குது. அப்போ என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வழக்கம் போல் யார் என்ன சாதி, உங்களுடைய பேர் என்ன, உங்கள் பொருளாதார நிலை என்ன, எங்கேருந்து எங்கே வந்தீங்க, தாய்மொழி என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் நார்மலான கேள்விகளாக இருந்தாலும் கூட சமுதாய ரீதியாக இன்னும் எஸ்சி எஸ்டிக்கு அன்டச்சபிலிட்டி தீண்டாமை இருக்கா, அவங்க உணர்றாங்களா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பொருளாதார நிலையை டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டுன்னு வந்த பிறகு இன்னும் பல பிரிவினர் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ அண்மையில் ஆந்திராவில், பீகாரில், தெலுங்கானாவில் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த உள் இடஒதுக்கீடும் அந்த சர்வேவும் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் தேசிய அளவில் நடத்தப்படக்கூடிய இந்த சர்வே, இந்த சென்சஸ் அப்படின்றது பல விஷயங்களுக்கு முக்கிய காரணமாக அமையும், ஒரு அடித்தளமாக அமையும். அது எதிர்கால திட்டங்களை வகுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய பாலிசியை இப்போ கொள்கை முடிவை எடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக, ஒரு டேட்டா ட்ரிவன் கவர்மெண்ட்டுக்கான அடிப்படை இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சென்சஸ் அப்படின்றது இந்தியாவுக்கும் எதிர்கால இந்தியாவுக்கு அமைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சென்சஸ் அப்படின்றது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு.